திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. இது நடந்துருச்சு. விஜய்க்கு நீங்கள் கூற என்ன கூற நினைக்கிறீங்க? ரொம்ப பண்ணுறீங்க. உங்கள் தரப்பு விஜய்க்கு ஒரு அறிவுரைனா என்ன இல்லை, இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல, அது சரியாக வராது. அது எப்போவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக, இப்போ 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்கள நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது.